கரையை கடக்க தொடங்கி இருக்கிறது புயல். பெஞ்சல் புயல் இன்று இரவு கரையை கடக்கும் என்று முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது கரையை கடக்க தொடங்கியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வேதவள்ளியிடம் கேட்கலாம். வேதவள்ளி, முன்பதாகவே கணிக்கப்பட்டிருந்தது இன்று இரவு கரையை கடக்கணும், தற்போது கரையை கடக்கணும் சொல்லியிருக்காங்க. எவ்வளவு நேரமாகும் இது கரையை கடப்பதற்கு? விக்னேஷ், முழுவதுமாக கரையை கடந்து முடிக்க 3 to 4 மணி நேரம் வரைக்கும் ஆகும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. தற்போது வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. அதுல குறிப்பா பார்க்க வேண்டிய விஷயம், the forward sector of spiral bands associated with the cyclone has entered into the land. அதாவது அந்த புயலுடைய முன்பகுதி தற்போது கரையை தொட்டு இருக்கிறது. அப்படின்னா புயல் கரையை கடக்க ஆரம்பித்து விட்டது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். தற்போது புயல் கரையை கடக்க ஆரம்பிச்சிருக்கும் நிலையில 3 to 4 மணி நேரத்திற்குள்ளாக புயல் முழுவதுமாக கரையை கடந்து முடிக்க போகிறது அப்படின்னு தான் நம்ம ஒட்டுமொத்தமாக புரிந்து கொள்ள வேண்டும். இது கரையை கடக்கும் போது நமக்கு 70 to 80 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சமயங்கள்ல 90 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னை தொடங்கி புதுவை வரைக்கும் நம்முடைய செய்தியாளர்கள் பல்வேறு இடங்கள்ல இருந்து, கடலோர பகுதிகளில் இருந்து தகவல்களை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். அந்த கடலோர பகுதிகளில் காற்றுடைய வேகம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறது, கடல் சீற்றம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறது என்பது போன்ற தகவல்களை தொடர்ச்சியாக தந்து வந்தார்கள். தரை காற்றுடைய வேகமும் பலமாக இருந்தது. குறிப்பாக கடலோர பகுதிகளில் காற்றுடைய வேகம் பலமாக இருந்த நிலையில தற்போது பெஞ்சல் புயல் கரையை கடக்க தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். கடந்த 6 மணி நேரமாக மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்துல தான் இந்த பெஞ்சல் புயல் நகர்ந்து வந்திருக்கிறது. தற்போது மகாபலிபுரத்திலிருந்து தெற்கு தென்கிழக்கு திசையில 50 கிலோமீட்டர் தொலைவிலையும், சென்னையிலிருந்து 90 கிலோமீட்டர் தெற்கு திசையிலும் தற்போது நிலை கொண்டிருக்கும் இந்த பெஞ்சல் புயல் கரையை கடக்க தொடங்கியது. அந்த புயலுடைய முன்பகுதி என்று சொல்லக்கூடிய அந்த பேண்ட்ஸ் வந்து ஃபார்வர்ட் செக்டர் ஆஃப் ஸ்பைரல் பேண்ட்ஸ் வந்து கரையை தொட ஆரம்பித்திருக்கிறது. தற்போது நம்ம பார்த்திருக்கலாம், மரக்காணம், புதுவை உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது பல்வேறு இடங்களிலும் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. நம்ம சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் இந்த மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் சென்னையை தவிர்த்து திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் ஏற்கனவே பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த சூழலில் தற்போது கரையை கடக்க தொடங்கி இருக்கும் புயல் அடுத்த 3 to 4 மணி நேரத்திற்குள்ளாக முழுவதுமாக கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புயல் பொதுவாகவே கரையை கடக்கிறது அப்படின்னா 3 பகுதி சொல்வார்கள். முன்பகுதி, கண்பகுதி, பின்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முன்பகுதி கரையை கடக்கும் போது பலத்த காற்று வீசக்கூடும், மழை அதிகமாக கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. கண்பகுதி வந்து கரையை கடக்கும் போது நமக்கு ரொம்ப அமைதியா இருக்கும். அப்ப புயல் கரையை கடந்துருச்சு அப்படின்னு நினைச்சு யாரும் வந்து வெளியே வந்துட வேண்டாம் அப்படின்ற ஒரு அறிவுறுத்தலை எப்பவுமே பொதுவாக சொல்லுவாங்க. தற்போது அதோடைய பகுதி எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து ரேடார் இமேஜை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மேக கூட்டங்கள் தற்போது புயல் கரையை கடக்க தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில எங்கெங்கெல்லாம் மழை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். இந்த டென்ஸ் கிளவுட்ஸ் வந்து முழுவதுமாக புதுச்சேரி மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் மழையை கொடுக்கக்கூடியதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ரேடார் இமேஜில் சென்னை மேல பெரிதளவுக்கு நமக்கு அந்த மேக கூட்டங்கள் இல்லை அப்படின்னாலுமே கூட பரவலாக மழை கொடுக்கக்கூடிய நிலைமையை பார்த்துட்டு இருக்கோம். தற்போது புயல் கரையை கடக்க தொடங்கி இருக்கும் நிலையில சுயாதீன வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். ஹேமச்சந்திரன், தற்போது புயல் கரையை கடக்க தொடங்கி இருக்கிறது, எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்து வருகிறது? குறிப்பா பார்த்தோம்னா தற்போது புயல் மரக்காணத்திற்கு அருகே கரையை கடக்க தொடங்கி இருக்கு. புயலின் முன்பகுதி தற்போது கரையை கடந்து வருவதை பார்க்க முடியுது. இதன் விளைவாக அடர் மேக குவியல்களும் மழைப்பொழிவும் வடக்கு உள் மாவட்டங்கள் வரைக்குமே நீடித்து பதிவாகிறது. இதில் தீவிர மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய கனமழை மேகங்கள் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம் போன்ற பகுதிகளில் காணப்பட்டு வருகிறது. இருந்த போதிலும் புயல் முழுமையாக கரையை கடக்கல அப்படிங்கிறத நமக்கு இந்த கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய மேகங்கள் காட்டுகிறது. இது அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த புயல் முழுவதுமாக கரையை கடக்கும் போது இந்த மேகங்களும் புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம் பகுதிகளுக்கு கனமழை பொழிவை கொடுக்கும். இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களில் மழை மேகங்களின் தாக்கம் குறைவாக இருக்கு. தரை காற்றின் வேகம் வரக்கூடிய மணி நேரத்தில் அதிகரித்து காணப்படும். புயலின் முன்பகுதி கரையை கடக்க தொடங்கி இருப்பதன் காரணமா சென்னை முதல் செங்கல்பட்டு வரையிலான பகுதிகளில் தரை காற்று அதிகரித்து காணப்படும். புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம் போன்ற பகுதிகளில் அடுத்த 6 மணி நேரத்திற்கு தொடர் கனமழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, இங்க நீல நிறத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் மிதமான மழை, ஆங்காங்கே கனமழையை கொடுக்கக்கூடியது. இந்த வெளிர் நிறத்துல, வெள்ளை நிறத்துல பார்க்கிறோம் இல்லையா, இதெல்லாம் வந்து கனமழையிலிருந்து மிக கனமழை வரைக்கும் கொடுக்கக்கூடியது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இது வந்து ரேடார் இமேஜை பார்த்துட்டு இருக்கோம். சரி, அது கரையை கடக்க தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில எவ்வாறாக அந்த மழை மேக கூட்டங்கள் படர்ந்திருக்கின்றன அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம். இதுல நம்ம இன்னுமே பார்க்கலாம், அந்த மேக கூட்டங்கள் எந்த அளவுக்கு அதிகப்படியாக உள் மாவட்டங்கள்ல, வடக்கு உள் மாவட்டங்கள்ல பறந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தொடர்ச்சியாக கரையை கடக்க தொடங்கி இருக்கும் நிலையில எவ்வளவு நேரம் ஆகும் முழுவதுமாக கரையை கடந்து முடிக்க? அது கரையை கடக்கும் போது எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்யும்? அதாவது தற்போது கரையை கடக்க தொடங்கி இருந்தாலும்
இது மிக மெதுவாக நகர்ந்து வருகிறது கடந்த சில மணி நேரமாக. அதன் காரணமாக நள்ளிரவு வரைக்குமே இது கரையை கடக்கும் நிகழ்வு அப்படிங்கிறது தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் வடகடலோர மாவட்டங்களின் தெற்கு பகுதியான புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மழையின் தாக்கம் தீவிரமாக இருக்கும். கடலோர பகுதி மட்டுமல்லாமல் திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, சேலம் வரைக்குமே மழைப்பொழிவு நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வடகடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் காற்றின் வேகம், தரைக்காற்றின் வேகம் அடுத்த 3 மணி நேரத்திற்கு அதிகரித்து காணப்படும். விட்டு விட்டு மழை எதிர்பார்க்கப்படுகிறது. இரவு நள்ளிரவு நேரங்களில் சென்னையில் மீண்டும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் தொடர் மழையாக பதிவாகாமல் விட்டு விட்டு சென்னையில் மழை எதிர்பார்க்கலாம். தற்போதைய நிலையில புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள்ல சற்று தொடர் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, இந்த புயலுடைய பாதையை ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டு இருந்தாங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே புதுவைக்கு அருகே ஆரம்பத்திலிருந்தே வானிலை ஆய்வு மையத்தால சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, மாமல்லபுரத்திற்கும் காரைக்காலுக்கும் நடுவே புதுவைக்கு அருகே கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது குறித்து அந்த புயலுடைய பாதையை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தற்போது புதுவையிலிருந்து வடக்கு திசையில தற்போது புயலாகவே கரையை கடந்து கொண்டிருக்கிறது. மணிக்கு 60 70 கிலோமீட்டர் வேகம், சில சமயங்கள்ல 90 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கும் நிலையில கடற்காற்றோடைய வேகத்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடங்கள் அதிகமாக இருக்கும் ஹேமச்சந்திரன்? கடல் காற்றின் வேகம் ஒட்டுமொத்தமாக சென்னை முதல் கடலூர் வரையிலான வடகடலோர மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள்லேயே இன்று இரவு கடல் காற்றின் வேகமும் கடல் சீற்றம், கடல் கொந்தளிப்பு அப்படிங்கிறது நாளை மாலை வரைக்குமே அதிகரித்து காணப்படும். தற்போதே புயல் கரையை கடக்க தொடங்கி இருக்கு. இனி நாளைய தினம் கடல் கொந்தளிப்பு முழுமையாக அமைதியாகிவிடும் என்று நினைக்காமல் நாளையும் இந்த கடல் கொந்தளிப்பும் கடல் சீற்றமும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுது. சரி, இது கரையை கடந்து கொண்டு இருக்கும் போது எந்தெந்த பகுதிகளில் காற்று பாதிப்பு? இப்ப கடலோர மாவட்டங்கள் நீங்க சொன்னீங்க, சென்னையிலிருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் முழுவதுமாக காற்று அதிகமாக இருக்கணும். உள் மாவட்டங்களையும் காற்றுடைய பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கா? உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இது கரையை கடந்து வலுவிழந்த நிலையை தான் உள் மாவட்டங்கள் நோக்கி நகரும். அப்படி நகரும் போது காற்று பாதிக்கும் காற்றாக இருக்காது. சூறை காற்றுடன் ஒரு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் கூடிய கனமழை பொழிவை நம்ம திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்கள் எல்லாம் இன்று இரவு நாளை பகல் நேரத்தில் எதிர்பார்க்கலாம். சரி, இது கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு. இது கரையை கடந்து சென்ற பிறகு புல் எஃபெக்ட் ரெயின்ஸ் என்று சொல்வார்கள். இது கரையை கடந்த உடனேயே புயல் அப்படியே இருப்பது கிடையாது. வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும். அப்போது புல் எஃபெக்ட் ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மழை எந்தெந்த பகுதிகளில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது? நாளையும் நாளை மறுநாளும் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா நமக்கு முழுமையாக கரையை கடந்த அரபிக்கடல் சென்று விட போவதில்லை. இது வட தமிழகத்தின் பகுதிகளில் தான் நிலவி வரும். அப்படி இருக்கும்போது நாளைய தினம் கிழக்கு திசை காற்றை ஈர்த்து அவ்வப்போது சென்னைக்கு மழையை கொடுக்கலாம். ஆனால் அது விட்டுவிட்ட மழை பொழிவாக பதிவாகும். அதன் பிறகு இது முழுமையாக அரபிக்கடல் நோக்கி நகர்ந்த பிறகு நமக்கு கீழ்திசை காற்றை ஈர்த்து டிசம்பர் 1, 2 தேதிகளில் மழைப்பொழிவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, இதுக்கு முன்னாடி நம்ம மிக்ஜம் புயல் பார்த்திருப்போம், கஜா புயல் பார்த்திருப்போம், பல்வேறு புயல்களை நம்ம தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அதுல குறிப்பா புயல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மழையை தரக்கூடிய புயல்களையும் அதிகமாக பார்த்திருக்கோம். அதன் அடிப்படையில் இந்த புயல் எந்த மாதிரியான ஒரு புயலாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது? இப்ப நம்ம பார்க்கிறோம் இந்த சார்ட்ல அடுத்த 1 மணி நேரத்திற்கு எப்படி மாறப்போகிறது அப்படின்றத பார்க்கிறோம். அடுத்த 3 மணி நேரத்திற்கு அது கரையை இப்பவே கடக்க தொடங்கி இருக்கும் நிலையில கொஞ்சம் கொஞ்சமாக அது நகர்ந்து உள்ளே உள் மாவட்டங்கள்ல மழையை கொடுப்பதாக பார்க்கிறோம். அடுத்த 6 மணி நேரத்துல எப்படி இருக்கும் ஹேமச்சந்திரன்? குறிப்பா பார்த்தோம்னா இந்த பகுதிகளில் குறிப்பாக பார்த்தோம்னா நிவர் புயல் போது வடகடலோர மாவட்டங்களில் புயல் கரையை கடப்பதற்கு முன்னதாக நல்ல மழைப்பொழிவு இருந்தது. கரையை கடக்கும் போது புதுச்சேரி, கடலூர் பகுதிகளில் மையமாக வைத்து அந்த தீவிர மழைப்பொழிவு அப்படிங்கிறது பதிவானது. அதே போன்ற இந்த புயல்லையும் புதுச்சேரி, விழுப்புரம் மாவட்டங்களில் அந்த கனமழைப்பொழிவு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது. கரையை கடக்கும் போது கரையை கடந்த பின்பு கடலூர் மாவட்டத்திலும் கனமழை பொழிவை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது அடுத்து வரக்கூடிய 12 மணி நேரத்திற்கு நாளை காலை வரைக்கும் புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள்ல மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மழையின் தீவிரம் சற்று அதிகமாக இருக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் விட்டு விட்டு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. தரை காற்றின் வேகம் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்போது 60-70 கிலோமீட்டர் வேகத்திலும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு.